ஹே காய்ஸ், எல்லாருக்கும் மார்னிங். என்ன விஷயம் இப்போ சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப வருத்தத்தில் இருப்பீங்க. யாரெல்லாம் வீடியோ போகிறாங்களோ அது எல்லாம் இந்த வீடியோவும் பார்த்துட்டு எல்லா கமெண்ட்ஸ்லையும் போய்ட்டு நீங்களே உங்களுடைய கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல நானும் இந்த வீடியோ பேசினா கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸ்டில் என்னுடைய கடமை நான் பேசியாகணும். ஏன்னா அதில் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் நானும் ஒருத்தனாக இருக்குன்றப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மே மந்த் போலீஸ் எக்ஸாம் விடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆனுவல் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதை நம்பி எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணி, சரி ஓகே செப்டம்பரில் எக்ஸாம் வரப்போகுது, நம்ம குடும்பத்தை நம்ம தான் காப்பாற்றணும், நம்ம ஃபேமிலி நம்ம தான் ரன் பண்ணணும், நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தான் பார்க்கணும், நம்ம ஒரு போலீஸ் ஆஃபீஸ் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க கனவில் பெரிய கோட்டையே கட்டி வச்சுருக்காங்க. என் கனவில் கூட ரொம்ப பெரிய கோட்டை இருக்குது. அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. என்னென்னு பார்த்தோன்னா, அவ்வளோ பெரிய கனவு இருக்கிறப்போ திடீர்னு நேற்று ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே ஆனுவல் பேப்பர் டேட்டை மாற்றிட்டா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுவும் 1 மாதம் 2 மாதம்னா பரவாயில்லைங்க. இன்னும் நிறைய ப்ரிப்பேர் பண்ணலாம், இன்னும் ரொம்ப நல்லா டீப்பாக படிச்சுக்கலாம், எப்படி விட்டாலும் நம்ம தான் எக்ஸாமில் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு படிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க 1 வருஷத்துக்கு அப்புறமா மாற்றினா யாருங்க சோறு போடுவா நமக்கே? இப்போ நான் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா 3 வருஷம் நான் வேலைக்கு போனேன். 3 வருஷம் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் கார்ப்பரேட் கம்பெனி நம்ப முடியாது, ஏன்னா 3 வருஷம் வேலை செய்ய வைக்கிறான், திருப்பி வெளில போடான்னு சொல்லிடுறான், மறுபடியும் 3 வருஷம் வேறு கம்பெனி, இப்படின்னு போக 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 எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதாத மாதிரி ஏஜ் பார் ஆகிடும். அதுக்கப்புறம் எந்த கம்பெனியில் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாமே பேக் டு பேக் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தினால சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷம் முடிச்சுட்டு நான் ரிலீவ் ஆகிட்டேன். சரி ஓகே எல்லார்கிட்டையும் எங்கள் ஊரில் நிறைய பேர் போலீஸாக இருக்காங்க, நிறைய பேர். சரி அவங்ககிட்டலாம் ரெஃபரன்ஸ் வாங்கிட்டு எப்படிலாம் படிக்கலாம், எந்த மாதிரிலாம் படிக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு நோட்ஸ்லாம் வாங்கிட்டு புக்கெல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு பிடிஎஃப்லாம் எடுத்துகிட்டு படிக்க ஆரம்பித்தா, ஏன்னா இப்போ ஒரு 70% உடைய சிலபஸ் நான் முடிச்சிட்டேங்க. ஒரு 4 to 5 மந்த்தாக நான் படிச்சுட்ருக்கேன். ஒரு 70% சிலபஸ் முடிச்சிட்டேன். இப்போது திடீர்னு மாற்றிட்டு அடுத்த வருஷம் சொன்னால் மறுபடியும் அந்த 1 வருஷத்துக்கு அந்த 30% உடைய சிலபஸை நான் அந்த 1 வருஷம் நான் படித்தா எங்கள் வீட்டில் எப்படி சோறு போடுவா? அடுத்த வருஷமும் கன்ஃபார்ம் கிடையாது. இந்த மாதிரி மாற்றிட்டாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த மாதிரிலாம் இருக்குன்னா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நெக்ஸ்ட் இயர் புக்கு சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பரவிட்டுருக்கு. அது பள்ளி கல்வித்துறை அமைச்சரே சொன்னார். மயில்சாமி அண்ணாதுரை அப்படின்றவர் தான் அதை பொறுப்பேற்றுக்கு போகிறதான்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் விஷயம் நடக்கும்போது இப்போ மறுபடியும் 6 to 8 வரைக்கும் 8 வரைக்கும் மாறப்போகுதுன்னு சொன்னாங்க. 6 to 8 வரைக்கும் படிக்கணும். என்னதான் சின்ன சேஞ்சிங்காக இருந்தாலுமே படிக்கணும்ல, அதுக்கு டைம் வேணும்ல. இந்த விஷயத்தெலாம் எங்கே போகிறது? யார் எங்கிட்ட போய் கேட்குறது? இவ்வளோ விஷயம் இருக்கும்போது இந்த மாதிரி டேட்டு மாற்றிட்டா எல்லாருடைய வீடியோவிலுமே நான் கமெண்ட்ஸில், ஏன் நானாக கூட தான் எல்லாருடைய கமெண்ட்ஸில் எல்லாருடைய வீடியோவிலுமே போயிட்டு இந்த மாதிரி எதனா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்வி கேட்டுட்ருந்தேன் தவிர ஒன்றும் மாறப்போதில்லை. ஸோ நானே என்ன பண்ண போகிறேன் எது பண்ண போகிறேன் எனக்கும் தெரியல. உங்களுடைய விஷயம் எதனா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நம்மளுடைய சார்பாக வீடியோ போட்டு நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியும், பார்க்கலாம். அவ்வளோ இப்போ சேனல் நான் இன்னும் ஆகலை தான், ஆகிற மாதிரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சப்போர்ட் நான் கொடுப்பேன்ல. ஸோ ஸ்டில் இதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்படிலாம் படிக்க போகிறேன், இதுக்கப்புறம் நான் எப்படிலாம் இருக்க போகிறேன்றதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் பாஸ் ஆகிறதுக்கு வழியை பார்க்கணும், வேறு வழி கிடையாது. ஸோ என்னன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you. Let's bye.